அதே வைபோடு தான் விடாமுயற்சி 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்க போனோம். படம் டைட்டில் அப்போலாம் கடவுளே அஜித்தே அப்படின்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தோம். சரி பயங்கரமாக இருக்க போதுரா படம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தோம். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்ட்ரோல்னு விட்டாங்க. எதுக்கு இப்போ இன்ட்ரோவல் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவும் அஜித்தும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிவிட்டு அப்புறம் த்ரிஷாவுக்கு இன்னொரு அஃபேர் இருக்கிறது அவங்களே ஒத்துட்டு சரி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லாங் ட்ரிப்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷாவே கடத்திடுறாங்க. கடத்திட்டு பின்னாடி அஜித் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் படத்தோட கதை. கடத்திட்டாங்க. இதுக்கு மேலேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வரும், பயங்கரமாக இருக்கும் படம், பயங்கரமாக அஜித் பண்ண போகிறாரு, எப்படியாச்சும் கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை கடைசி வரையும். நல்லா ஒரு கட்டத்தில் அப்படியே தூங்கிட்டேன். பின்னாடி இருக்கிறோம் அப்படியே இன்ட்ரோவில் அப்படியே தூங்கிட்டேன். சரி படம் முடிஞ்சிச்சு, எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைட்டில் கார்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கத்திட்டு இருந்தோம். அதோட சரி எல்லார் ஃபேஸ்லேயும் இந்த சந்தோஷமும் போச்சு. ஒரு மாதிரி ஹாப்பி எண்டிங்காக தான் முடிஞ்சிச்சு படம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ பாலா படம் பார்த்த மாதிரி ரொம்ப சோகமாயிட்டாங்க எல்லாரும். சரி நமக்கு தான் அந்த மாதிரி இருக்குது போல் படம், மற்றவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ப்ரோ எப்படி இருக்குது ப்ரோ படம் அப்படின்னு கேட்டால் போடா அப்படி 250 ரூபா